சின்ன வயசுல எல்லாத்தோடைய ஆசையும் எப்படா நம்ம பெருசாவும் குழந்தை பருவத்துல இளமை பருவங்கிறது கனவா இருந்துச்சு. ஆனா இந்த இளமை பருவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தையாவே இருந்திருக்கலாமோ தோணுது. குழந்தையா இருக்கும்போது வீட்டுல இருப்போம், சரி எப்படா வெளியே போய் விளையாடுவோம் தோணும். குழந்தை பருவத்துல சுதந்திரம் தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வெளியே சுத்துறதுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனா வீட்டுக்கு போனா போதும்னு தோணுது இல்ல. ஸ்கூல் படிக்கும் போது யாரு கூட அதிகமா சண்டை போட்டோமோ அவங்களதான் இன்னைக்கு நம்ம உட்காந்து இன்டர்நெட்லயே தேடிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு யாரு கூடயும் சிரிச்சு பேச கூட நமக்கு டைம் இல்ல. ஆனா சின்ன வயசுல செஞ்ச சேட்டைகள் ஞாபகத்துக்கு வருது. சட்டைக்குள்ள ஒரு கையை ஒழிச்சிட்டு பாரு என்னுடைய ஒரு கை இல்லன்னு சொல்லி மத்தவங்களை சிரிக்க வச்ச தருணங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஒளிஞ்ச கதவுக்கு பின்னாடியே ஒளிஞ்சு 100 தடவை பயமுடுத்தினாலும் எனக்காக 100 தடவையும் பயந்து சிரிச்ச என்னுடைய சொந்தங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம அம்மா அப்பா நம்மளை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைப்பாங்கன்ட்டு ஹால்ல கண்ணு மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ண தருணங்கள் ஞாபகத்துக்கு வருது. சைக்கிளை வேகமா ஓட்டிட்டு அந்த நிலாவையும் என் பின்னாடி ஓட வச்ச நேரங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பர்த்டே வரதுக்கு முன்னாடியே யார் யார் எவ்வளவு காசு கொடுப்பாங்கன்னு சொல்லி கணக்கு போட்ட நேரங்கள் ஞாபகத்துக்கு வருது. பழம் சாப்பிட்டு கொட்டையை முழுங்கிட்டா வயிற்றுல ஒரு வேலை மரம் வளர்ந்துருமோன்னு சொல்லி பயந்துகிட்டே தூங்குன தருணங்கள் ஞாபகத்துக்கு வருது. கூட பிறந்தவங்கள உன்னை குப்பை தொட்டில இருந்தா எடுத்தாங்கன்னு சொல்லி பயமுடுத்தின தருணங்கள் ஞாபகத்துக்கு வருது. இறைவா எடுத்துக்க இந்த சொத்தை, இந்த சுகத்தை எடுத்துக்கோ, என்னுடைய இந்த சுதந்திரத்தை. ஆனா என்னுடைய குழந்தை பருவத்தை மறுபடியும் ஒரு வாட்டி கொடுத்துரு. தெரியாம விட்ட தருணங்களை தெரிஞ்சு ஒரு வாட்டி அனுபவிச்சு வாழ்ந்துக்கிறேனே. சோ உங்களுடைய குழந்தை பருவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.